சேம் பேட்டர்ன் நெக் எப்படி கட் பண்றது, அத வந்து நம்ம லைனிங்ல எப்படி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்றது இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க. ப்ளவுஸ் லென்த் வந்து 14 இன்ச் எடுத்திருக்கேன். இப்ப இந்த 14 இன்ச்சுக்கு வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இது வந்து ப்ளவுஸோட ரெடி அளவு. மேல வந்து நான் கழுத்துக்கும் அந்த நம்ம ஷோல்டர் பிடிப்போம்ல அதுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். ஸோ அத சேர்த்து 14 இன்ச் நான் எடுத்திருக்கேன். இப்ப இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்கோட ஓப்பன் வந்து நான் 4 இன்ச் எடுத்துக்கிறேன். மேல வந்து போட் நெக் தான் வரும். ஸோ அதுக்கு வந்து 4 இன்ச் எடுத்துக்கிட்டேன். அந்த போட் நெக்கோட லென்த் வந்து எவ்வளோ எடுக்கிறேன்னா 3 எடுத்துக்கிறேன். இதுல வந்து மேல 1/2 இன்ச் தையலுக்கு போயிடும். அது போக இந்த போட் நெக்கோட லென்த் வந்து 2.5 இருக்கும். இப்போ 4 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ இருந்தும் 4 இன்ச்சுக்கு இதே மாதிரி மார்க் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எடுத்துட்டு, இப்போ இதுக்கு வந்து ஷேப் குடுக்கணும். அதுக்கு வந்து 1 இன்ச் கீழ இருந்து கர்வா மார்க் பண்ணிட்டு, இதுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணா, போட் நெக் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்றப்ப தான் ஷோல்டர்லேருந்து இறங்காது. இந்த 1 இன்ச் வந்து எப்பயுமே போட் நெக்குக்கு மார்க் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் லைன் வரைஞ்சு இந்த இடத்துல மார்க் பண்ணி காட்டுறேன். 1 இன்ச்க்கு இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி கர்வ் குடுக்கணும். இப்ப கீழ இருந்து அதாவது நம்ம ரெடி அளவு எடுத்தோம்ல, அதுல இருந்து உயரத்துல 4 இன்ச் மேல ஏத்தி எடுக்கணும். அது 4 இன்ச் எடுத்துட்டாப்போ, இந்த ப்ளவுஸ்க்கு மேல இருக்க மொத்த லென்த்துமே நம்ம வந்து நெக் ஓப்பனுக்கு எடுக்க போறோம். இது வந்து கீழயும் 4 இன்ச்சுக்கு எடுத்துட்டு, மேல இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம விட்டுறணும். 1 இன்ச்சுக்கு நம்ம கேப் விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்ப இதுல இருந்து 4 இன்ச்சுக்கு நம்ம வந்து அகலத்துல எடுத்துக்கணும், கழுத்தோட ஓப்பனுக்கு. இப்ப இதையும் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப இந்த 1 இன்ச் எதுக்கு விட்டுருக்கோம்னா, நம்ம மேல இருந்து கீழ ஜாயின் பண்ணுவோம். இப்ப நான் காட்டுறேன். அந்த ஒரு பர்ப்பஸ்க்காக தான் அந்த 1 இன்ச் விட்டுருக்கோம். இந்த மாரி பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப பாக்ஸ் போட்டாச்சு. மறுபடியும் கீழ இருந்து 3 இன்ச்சுக்கு அதாவது ப்ளவுஸோட எட்ஜ்ல நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த இடத்துல வந்து 3 இன்ச்சுக்கு நம்ம இதே மாரி மார்க் பண்ணிக்கணும். இப்ப மேல அந்த 1 இன்ச்சுக்கு விட்டோம்னு சொன்னேன்ல, 1 இன்ச் விட்டுருந்தோம்ல, அங்க இருந்து இந்த 3 இன்ச்சுக்கு வந்து ஒரு கர்வா ஒரு லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போறோம். இந்த மாரி மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்காக தான் அந்த 1 இன்ச் வந்து நான் விட சொல்லியிருந்தேன். இப்ப இத மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்ப நான் 2 இன்ச்ல ஒரு பீஸ் எடுத்து, அத வந்து 1 இன்ச்சா ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 2 இன்ச் பீஸ டபுள் ஃபோல்ட் பண்றப்போ, ஒரு பக்கத்துக்கு 1 இன்ச் இருக்கும். இப்ப இந்த 1 இன்ச் இருக்கிற பீஸ்ல 1/2 இன்ச் அகலம் வச்சு, நான் வந்து ஒரு ஸ்கேலப் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து 1/2 இன்ச் விட்த் இருக்கு. இதுல வந்து நான் ஸ்கேலப் வந்து மார்க் பண்ணி, கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இத வந்து நம்ம இந்த ஸ்லாண்டிங் லைன்ல வச்சு ஸ்கேலப் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரா பண்ணுங்க. அந்த மாரி பண்றப்ப நமக்கு வந்து கரெக்ட்டான ஈவனான லென்த்ல நமக்கு கிடைக்கும். இதே மாரி ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிருங்க 2 இன்ச் 2 இன்ச்க்கு. அதுக்கப்புறம் நீங்க ஸ்கேலப் வந்து வரைங்க. அப்பனா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்ப நான் பண்ற மாரியே நீங்களும் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்ன அப்படியே நீங்க லைனிங்ல மார்க் பண்ணி, கட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்கன்னா, ப்ளவுஸோட பேக் நெக் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுல வந்து லாஸ்ட்ல நான் சொல்லியிருக்கேன், எந்த மாரி நம்ம லைனிங்ல கட் பண்ணணும்னு. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப நம்ம கர்வா ஸ்கேலப் வந்து வரைஞ்சுக்கலாம். இந்த மாரி வரையறப்ப நமக்கு ஷேப் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா க கர்வுமே ஷார்ப்பாவும் இருக்கும், கரெக்ட்டாவும் இருக்கும். நீங்க ஸ்கேல் வாங்கணும்னு யோசிக்காதீங்க. இந்த மாரி சார்ட் பேப்பர் இல்லன்னா ஸ்டிஃப்பா இருக்கிற கேன்வாஸ் அந்த மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி இப்ப நம்ம ஸ்கேலப் போட்டு முடிச்சுட்டோம். இது வந்து இதோட லென்த் வந்து 2 இன்ச், விட்த் வந்து 1/2 இன்ச் விட்த்ல நான் எடுத்திருக்கேன். இப்ப கீழ வந்து அந்த கர்வ் ஷேப் வரும்ல, அதுக்காக தான் இந்த கீழ இருக்க பாக்ஸ். இது வந்து 6 இன்ச் லென்த் இருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம கர்வா ட்ரா பண்ணணும். இத எப்படி ட்ரா பண்ணா, கீழ இருந்து 1 1/4 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கணும். மேல வந்து நம்ம போட் நெக்குக்கு 1 இன்ச் எடுத்தோமா, இது வந்து 1 1/4 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்காக நான் லைன் போட்டு காட்டுறேன். லைன் போட்டு பக்கத்துல வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். இது வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணுங்க. அப்பனா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே புரியும். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் எடுத்து நம்ம இத வந்து மார்க் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து மேல இருந்து 3 ஸ்கேலப்க்கு அடுத்து வர்ற அந்த முடியுதுல, அந்த இடத்துல நமக்கு வந்து இந்த கர்வ் ஜாயிண்ட் ஆகுற மாரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
இந்த மாரி மார்க் பண்றப்ப நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப ப்ராடா இல்லாம இருக்கும். ஏன்னா, அந்த பாக்ஸ விட்டு 1/2 இன்ச் கூட நமக்கு வெளிய வரல அந்த 3வது ஸ்கேலப்ல. ஸோ 1/4 இன்ச் தான் வெளிய இருக்கும். ப்ராடா முதுகு இல்லாம ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். இப்போ இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கீழ இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம செப்பரேட்டா தான் எடுக்க போறோம். பேட்ச் ஒர்க் மாரி பண்ணாம, நம்ம வந்து பேட்டர்ன் ஒர்க்கா இந்த ப்ளவுஸ வந்து ஃபினிஷ் பண்றதுக்கான பேட்டர்ன் தான் இது. இப்போ எல்லாத்தையும் நம்ம செப்பரேட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். போட் நெக்குக்கு மட்டும் நம்ம மேல இருக்கிறத ஓப்பன் பண்ணாம, மேல இருக்க நெக்கோட அகலத்த அப்படியே வச்சுட்டு, கீழ மட்டும் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு தான் எப்பயுமே நெக் கட் பண்ணணும். நம்ம லைனிங்ல கட் பண்றப்பயும் சேம் மெத்தட யூஸ் பண்ணுங்க. அப்பனா ப்ராடா நெக் வந்து விரியாம 4 இன்ச் மார்க் பண்ணா 4 இன்ச்சுக்கே இருக்கும். இப்போ வந்து இத கட் பண்ணிட்டு நான் எப்படி லைனிங்ல நம்ம மார்க் பண்றதுன்னு சொல்றேன். இப்ப மேல இருக்க பீஸ்ல வந்து ஸ்கேலப் இருக்கு. இந்த ஸ்கேலப் இருக்க பேட்டர்ன தனியா வச்சுக்கோங்க. கீழ இருக்கிறது வந்து பிளெயினான ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுங்க. அப்பன்னா நல்லாருக்கும் உங்களுக்கு நீட்டா. இப்ப நான் கீழ இருக்கிறதுக்கு பிளெயினான ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ண போறேன். மேல இருக்கிறதுக்கு வந்து ஒரு பட்டு ஒர்க் இருக்க ஒரு ஃபேப்ரிக் யூஸ் பண்ண போறேன். இப்ப இந்த பிளெயின் ஃபேப்ரிக்ல நம்ம ரெடி அளவா மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி அளவு மார்க் பண்ணிட்டு, இப்ப கீழ இருக்கிறது முடிஞ்சுச்சு. இந்த கர்வா வருது பார்த்தீங்களா? வளைவு. அந்த வளைவு வந்து ரெடி அளவ வரைஞ்சுக்கணும். இப்ப நம்ம வரையறது வந்து கழுத்தோட ரெடியான அளவு. இந்த அளவுக்கு தான் நம்ம கழுத்து கரெக்ட்டா இருக்கணும். ஸோ, அந்த ரெடி அளவ வரைஞ்சுட்டு, அதுக்கு மேல அதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச் விட்டு, அதுக்கு மேல இருந்து ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணணும். இப்ப நான் வரையிற மாரி வரைஞ்சுக்கோங்க. நான் இப்ப வரையிறத நம்ம கட் பண்ண போற போர்ஷன். இதுக்கப்புறம் இந்த ஸ்கேலப் முடியுது பார்த்தீங்களா? அந்த முடியறதுலருந்து மேல 1 இன்ச்லேருந்து 1 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இந்த மாரி எடுத்து நம்ம கட் பண்றப்ப, நம்ம ஸ்டிச் பண்றப்ப ஜாயினிங்க்கு அப்பதான் ஃபேப்ரிக் இருக்கும். இல்லன்னா ஃபேப்ரிக் இருக்காது. ஸோ 1 1/2 இன்ச் 1 1/2 இன்ச் 2 பக்கமும் எடுத்துட்டு, இப்ப இதெல்லாம் ஜாயின் பண்ணி நான் லாஸ்ட்ல உங்களுக்கு காட்டுறேன். எந்த மாரி வச்சு ஸ்டிச் பண்ணணும்னு. இப்ப இத வந்து இந்த மாரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்ளோ ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து மேல இருக்க ஸ்கேலப்ப கீழ இருக்க பீஸோட நம்ம அட்டாச் பண்ண முடியும். இப்ப நான் எடுத்துட்டு காட்டுறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த மாரி தான் அந்த பேட்டர்ன் இருக்கும். கீழ வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பும், அதுக்கப்புறம் ஒரு 1 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. இந்த மாரி தான் நம்ம வந்து ஃபேப்ரிக்ல மார்க் பண்ணணும். அப்பதான் சீம் அலவன்ஸும், ஈஸ் அலவன்ஸும் ஆட் பண்ண முடியும். சேம் பேட்டர்ன்ல நீங்க கட் பண்ணிக்கோங்க. இது வந்து மேல இருக்கிறது கட்டிங் போர்ஷன். இது வந்து 1 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இப்போ கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி நான் மறுபடியும் பேப்பர் வச்சு செக் பண்ணிக்கிறேன். 1 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவும் இருக்கு. நமக்கு கீழ கட் பண்றதுக்கும் இருக்கு. இதுதான் அந்த ஸ்கேலப் இருக்க பேட்டர்ன். இத வந்து நானு ஒரு பனாரசி பட்டு ஃபேப்ரிக் வந்து மேல வைக்க போறேன். இதே மாரி வச்சுட்டு இந்த ஸ்கேலப்க்கு மட்டும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் பேட்டர்ன் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெக் டிசைன் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.